ஹலோ வணக்கம் மக்களே. நான் தான் உங்க ரேஸ்மதனி பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஹீட் கட்டி மாதிரி வந்துருச்சு. இந்த வெயில் சுத்தமாக தாங்க முடியலையா, என்னோட ஸ்கின்னும் தாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட்டு தான். ஒரு 4 டேஸாக கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு இருந்ததால வெயிலில் நல்லா அப்படியே கருகருன்னு ஆகிட்டேன். அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற ஒரு சின்ன டிப்ஸு தான் இப்போ சொல்ல போகிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் 2 கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அதில் சின்ன சின்னதாக கோடு போட்டிருக்கேன். அதுவும் தண்ணியெலாம் வேஸ்ட்டாக போகுது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு தண்ணி வந்து பாருங்க, அதை ஃபஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிடலாம் ஃபேஸில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஃபேஸ்க்கு நெக்குக்கு எல்லாமே நான் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா மசாஜ் தாங்க கொடுக்கணும், வேறு எதுவுமே இல்லை. இதை தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட நான் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 by 1 காட்டுறேன் உங்களுக்கு. ஜீனி அப்படியே மலைச்சாரல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூவிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள். இதில் 2 வகையான டிப்ஸ் இருக்குது. நான் ஈவினிங் டைமில் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா மஞ்சள், அப்புறம் ஜீனி, இது எல்லாமே போட்டு நல்லா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா தயிர், காஃபி தூள், ஜீனி இல்லை லெமன் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணிப்பேன். இருக்கிற பொருளாச்சும் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஃபேஸ்க்கு. இந்த ஒரு 2 வீக்ஸாக கொஞ்சம் வெளியே போகிற வேலை ரொம்ப ஜாஸ்தி, அதுதான். கொஞ்சம் மஞ்சள் வந்து நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வந்தனால கொஞ்சம் ஸ்கின் எரியிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். எரியுதுன்றதுக்காக உடனே போய் வாஷ் பண்ணிடாதீங்க ஃபேஸை, ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி உடைச்சிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. நான் என் ஃபேஸ்க்கு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஃபேஸில் ஒரு பிம்பிள் கூட இல்லாமல் எப்படி இருக்குது, இவ்வளோ ஷைனிங்காக வச்சுருக்கீங்க, நிறைய பேர் லைவ் வராதோட என்ன கேட்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு டைம் இருந்துச்சு, அதனால நான் வீடியோ எடுக்கிறேன். இதே மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ வருங்க சீரியஸாகவே. வெயில் டைம் தான், யாருக்குமே டக்குன்னு கோல்டு பிடிக்காது, இந்த இடம்லாம் வலிக்காது, கோல்டு ஆகி வலிக்காது. அதனால் தைரியமாக நீங்கள் வெயில் டைம் இல்லையா, தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு ரிவல் நீங்களும் சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதாங்க என்னோடய ஃபேஸ் பேக். இந்த மாதிரி காலையில் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னாலுமே செட் ஆகாமல் இருக்காது. இன்னொரு டிப்ஸுமே இருக்குது. நான் 3 டிப்ஸ் தான் ரொம்ப ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி மஞ்சள், ஓகேவா, அப்புறம் காஃபி தூள், தயிர் இதெல்லாம் போட்டு ஒன்று யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு ஐஸ் பேக் வச்சு நம்ம இது கீழே கண்ணு கீழே எல்லாம் நம்ம மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். நான் எதனா ஃபங்க்ஷன் போகிறேன், ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் அதை வந்து போட்டுடுவேன் ஃபேஸ்க்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த பிளாக் மார்க்கு, இந்த இடத்துல பிளாக்காக இருக்கும், இங்கே எல்லா லேடிஸ்க்குமே இருக்க தான் செய்யும், அது ஃபுல்லாகவே போய்டும். அப்படியே ஒரு மாதிரி க்ளோவாக இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அழகாக தெரியும். இப்போ ஒரு 4 நாளாக வெயிலில் சுற்றிட்டு வந்துட்டு கொஞ்சம் கருன்னு செவப்பாயிட்டேன். அதனால தான் இப்போ இந்த ஃபேஸ் பேக் போடுறேன். என் வீடியோவை என்னாலே பார்க்க முடியல, எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி அதில் வந்து மஞ்சள்லாம் காலி ஆயிடுச்சுன்னா கத்தி எடுத்து கொஞ்சம் கிழிச்சு விட்டுக்கணும். அது என்ன ஆகும், அந்த சாறு எல்லாமே அதுலேயே இறங்கிடும். வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு யூஸ் பண்ணுங்க. இந்த க்ரீம்லாம் போட்டு ஃபேஸை நாஸ்தி பண்ணிக்காதீங்க. இது வரைக்கும் என்ன அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என் ஃபேஸில் ஏதாச்சும் பிம்பிள் இருந்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். நீங்கள் ஃபேஸில் பிம்பிளே வராமல் இருக்கே எப்படிக்கா அப்படி தான் கேட்டிருக்கீங்க. ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, அதிகமாக மஞ்சள் போடுங்க.
இந்த இடத்துல டேர்ன்லேயே தெரியுதுங்களா, இங்கே பிளாக்காக இருக்கு, இங்கே ஒயிட்டாக இருக்குது, இங்கே பிளாக்காக இருக்குது. அந்தளவுக்கு நான் வெயிலில் சுற்றி இருக்கேன் பார்த்துக்கோங்க. அதனால தான் இவ்வளோ டேர்ன் ஆகிடுச்சு ஃபேஸ். சரி ஓகே, இப்போ இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்கோம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஓகேவா? இது ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம ஒரு லெமன் டீ குடிச்சிடலாமா? இதுதான் அந்த லெமன் டீ பவுடர் காலியாக ஆக போகுது. ஏன்னா முன்னை விட நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன். எதில் அப்படின்னா டீ காஃபி அதிகம் விட்டாச்சு. லெமன் டீ எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுக்காக ஒரு வீடியோலாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து லெமன் ஃப்ரெஷ்ஷாக லெமன் போடுவீங்க. இந்த லெமன் பவுடர் தெரியுதுங்களா? ஓகே, போட்டுடலாமா? இது ட்ரை ஆக எவ்வளோ ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 இல்லை 30 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள நல்லாவே ட்ரை ஆக விடுங்க. நல்லா அப்படியே நம்ம ஸ்கின்னை நம்ம கை வச்சு தேய்ச்சோம்னா அப்படி ட்ரையாக இருக்கும். அந்தளவுக்கு ட்ரை ஆக விடுங்க. ஈரத்தோட போய் கழுவிடாதீங்க, ஓகேவா? எனக்கு மட்டும்தான், அதனால் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி மட்டும் நான் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் எனக்கு மட்டும்தான். 2 பேர் குடிக்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் மட்டும்ன்றதுனால அரை ஸ்பூன். நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறேன், ஒன்லி நாட்டு சர்க்கரை. இது வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்லை ஓவராக பேசுறதுக்காகலாம் கிடையாது. எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த வயசுல நம்ம உடம்பு பார்த்துட்டா பின்னாடி நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்கும். அது சீரியஸாக உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க. இல்லை நாளைக்கு ஒரு தண்ணி மொண்டு குடிக்கிறதுக்கு கூட நம்ம யார்ட்டி கையேந்த வேணாம்ல. நம்ம உடம்பு நல்லா இருந்தால் வயசாகிற வரைக்கும் கூட நம்ம நல்லா நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம். அதனால தயவு செஞ்சு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. எனக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் போகிறதுக்கு காரணமே இதுதான். நான் ஒரு வெங்காயம் தக்காளி கூட இல்லாமல் சாப்பிடுவேன். என் சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கூட இருக்காது. அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போதான் கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பட்டாதானே புரியும். பட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியுது. நாட்டு சர்க்கரை ஸ்டாக் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எது இருக்கோ இல்லை இது கண்டிப்பாக இருக்கும் வீட்டில். அது கூட அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாலாம் வேண்டாம். நான் புதினா இருந்தா அந்த டீல வந்து புதினா போட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி இருந்தா கூட போட்டுப்பேன். எனக்கு எது பிரச்சனை இல்லை. எது வேணாலும் உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுப்பேன். லெமனுக்கு இது லெமன் டீ, லெமனுக்கு பதிலாக நம்ம லெமன் பவுடர் சேர்த்துறோம் இல்லையா? அதனால புதினா இல்லைன்னா நான் கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். புதினாவும் இல்லை கொத்தமல்லி இல்லை, எல்லாமே கொஞ்சம் காஞ்சி கருவாடாகிட்டு அவ்வளோதான். லெமன் டீ ரெடி. பேக் சைடில் தாங்க லெமன் டீ. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கதான்னு தெரியல. எங்கள் கிச்சனில் நின்றுன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக காற்று வரும். அதுக்காகவே நான் இங்கே வந்து ஓடி நின்றுடுவேன். ஓகே, நான் இது ட்ரை ஆகிறது வரைக்கும் இதெல்லாம் டீ காஃபிலாம் முடிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் வீடு பெருக்கிற வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறது நான் காட்டுறேன். சீரியஸாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான். எனக்கு பிடிச்சிருக்குன்னு இல்லை, நல்லா இருக்குது. ஃபேஸ்க்கு மஞ்சள் இதெல்லாம் போடுறதெல்லாம் தப்பு கிடையாது, நல்லாவும் இருக்குது. இது வரைக்கும் என் ஃபேஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துட்டு வந்துன்னா அதுக்கான சீக்ரெட் இதுதான். இந்த சீக்ரெட்டை உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், வேண்டானா உங்களுக்கு ஓகேவா? நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுதா? ஒரு க்ளோ, சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ க்ளோவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே மக்களே, நைட்டுக்கு என்ன சமைக்க போகிறோன்னு தான் நான் நெக்ஸ்ட் விளாகில் போடுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு.